இந்த பகுதியில் நம்மோடு கலந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இடதுசாரி திரு சிந்தன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். இதில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நடுபக்க கட்டுரை அப்படின்றது தி இந்து எழுதியிருக்கக்கூடிய நடுபக்க கட்டுரை. 3 பேர் பங்களிப்பு செலுத்தியிருக்கிறாங்க. ராகவ் கைஹா, வித்யா உன்னிகிருஷ்ணன், வாணி எஸ் குல்கர்னி 3 பேர் பங்களிப்போடு இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையினுடைய தலைப்பு பாஜக அரசு மீதான நம்பிக்கை குறைகிறதா அப்படின்னு. இந்த கட்டுரையினுடைய இறுதி பகுதி தான், அந்த முடிவை தான் அவங்க தலைப்பாகவே ஏற்றிருக்கிறாங்க. இந்த கட்டுரையை படித்த போது அதனுடைய உள்ளடக்கமா சாரமா நீங்க எதை உள்வாங்கி கொண்டீங்க? இல்லை, அதாவது அவங்க ஜனநாயகத்தை பற்றின ஒரு கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது சில அம்சங்கள் இன்னைக்கு நாம் விமர்சிக்கிறோம். பாஜக அரசு நிறைய விஷயங்களில் பாஜக அரசு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. குறிப்பாக ஒரு மத வகைப்பட்ட ஒரு அரசாக, ஒரு அதிகாரத்தை முன்னிறுத்துகிற ஒரு அரசாக, விவரங்களை மறைக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வைக்கிறது. இதை தான் அந்த கட்டுரை வகைப்படுத்தி விட்டு இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியோட, இதனால் ஜனநாயகம் அச்சத்துக்குள்ளாகி இருக்குது என்று பார்க்க முடியுமா என்கிற ஒரு நெரேட்டிவ் அது அவங்க முன்வைக்கிறது. இதெல்லாம் அடுக்கிட்டு இதன் மூலம் இப்படி சொல்ல முடியுமாங்கிறத அவங்க நம்ம முடிவுக்கு விட்டுறாங்க. இது முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி அதுல சொல்லாத சில விஷயங்கள் இருக்கு. அது நம்ம பிறகு பார்க்கலாம். ஆனா ஒரு நம்முடைய அரசின் தன்மை ஒரு மத வகைப்பட்டதாக மாறுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. இந்த அரசமைப்பு சட்டம் அப்படி சொல்லலை. ஒரு அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற கருத்துக்கு விரோதமான ஒரு அமைப்பு ஆட்சியில் இருக்கு. இப்ப எல்லாருமே பாஜக ஆட்சியில் இருப்பதாக நினைக்கிறார்கள். அதற்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனா வாக்களிக்காத ஒரு நிறுவனமான RSS என்கிற அமைப்பு, அதற்கு மெம்பர்ஷிப் கிடையாது. ஆனா அவர்களுடைய தத்துவம் இந்த நாட்டை வழிநடத்துகிறது என்பதுதான் இந்த கட்டுரையில நீங்க வெளிப்படுற எல்லாமே அந்த தத்துவத்தின் வெளிப்பாடு தான். ஏன்னா நாங்க அவரோட வெளிப்படையா சொல்லாம மறைபொருளா சொல்லி இருக்கு இந்த கட்டுரை. மேபி அவங்க அதாவது வெளியிலிருந்து பார்த்துட்டு தோற்றத்தை மதிப்பிடுறாங்க. நாங்க உள்ள இருந்து பார்த்து அதனுடைய சித்தாந்தத்தை மதிப்பிட்டு சொல்றோம். நான் என்ன சொல்றோம், இந்த நாடை அவங்க ஒரே மதம் என்கிறதை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரே மதம் என்று சொல்லும் போது கூட எல்லாரும் இந்துக்களா உணர்ற பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம மதம் தானே ஆட்சியில் இருக்க போதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இந்து மதத்துக்குள்ள பன்மைத்தன்மை உண்டு. இந்து மதத்துக்குள்ள பல சமயங்களுடைய கலப்பு உண்டு. இந்து மதம் என்பதே பல கடவுள்களை கொண்டது. ஆனா நீங்க பாருங்க, எல்லா கோயில்கள்லையும் ராமர் கோயில் திறப்பு விழாவை LED வச்சு திரையிடணும் என்று சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கடவுளை அதுவும் அரசியல் வகைப்படுத்தி மாற்றி அந்த கடவுள் மீதான நம்பிக்கையை வாக்களிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த அதிகாரத்துவம் என்று சொன்னால் நாங்கள் ஒற்றையாட்சியை நோக்கி ஏன் அவங்க போவாங்க? மாநிலங்களை சிதைப்பாங்க. அது அவங்க கொள்கையில இருக்கு. மாநிலங்களை மொழி வகைப்பட்ட மாநிலங்களாக, தேசிய இனங்களை அந்த தேசிய இனங்களுக்கான உரிமைகளோடு நடத்துவதை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் அதை நோக்கி தான் இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்குது. அப்புறம் கடைசியாக அந்த ரகசியம் காப்பதுல எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. எத்தனை விஷயத்துல உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டில் 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டு விட்டதாக குடியரசுத் தலைவர் உரைன்னு அவங்க பேசல. அது உண்மையில அரசின் உரை. அரசு பெருமிதமா பேசினாங்க. அதான் அரசின் உரை, நிதி ஆயோக் சொல்லுது இவங்க. ஆனா உலக அளவுல 2022 வந்த விவரம்படி இந்தியாவில் ஏழைகள் சம்பாதிப்பதை விட 20 மடங்கு அதிகமாக உச்சத்தில் இருக்கிறவர் சம்பாதிக்கிறார்கள். அதாவது சராசரி பெர் கேபிட்டால போட்டோம்னா, வருமானத்துல போட்டோம்னா ஏழைகள் சம்பாதித்து கொண்டிருந்த மொத்த தொகையில் 13% குறைந்து இருக்கிறது. 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு 13 ரூபாய் நமக்கு வருமானம் வரல. ஏழைகள்னு சொல்றது நம்மளை உட்பட சொல்றேன் நான். ஏன்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் இன்றைக்கு இருக்கிற இந்திய பணக்காரர்களுடைய வருமானத்து பக்கத்துல கூட போக முடியாது. இப்ப இதை நீங்க ரகசியம் காக்கும் அரசுனா ஒரு பக்கம் ஒரு டேட்டாவை சொல்லிடுவாங்க. அந்த டேட்டா உண்மையான்னு நம்ம பரிசோதிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான டீட்டெயில் இதுலயே வருது பாருங்க. ஃபேமிலி சர்வேவை பண்ணினவர் இந்த நாட்டுடைய நிலைமையை சொல்லிட்டாரு. இங்க ஏழ்மை இருக்குங்க, குடும்பங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த டைரக்டரை மாத்திட்டாங்க. அதை இந்த கட்டுரை சொல்லுது. அந்த டைரக்டரே மாத்திட்டாங்க. உண்மையை சொன்னதுக்காக ஒரு நிர்வாகத்தின் தலைமை பொறுப்புல இருக்கிறவரை மாத்திடுறாங்க. நாங்க அதே தான் நாங்க என்ன சொன்னோம், CAG ஊழல் வெளிப்படும் போது ஊழலை வெளிப்படுத்தி அதிகாரியை மாற்றுகிறார்கள், இவர்கள் ஊழலை மறைக்கிறார்களே தவிர
ஊழல்களை சட்டப்படியாக்கி விட்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்க சொன்னோம். சிந்தன், இப்போ இந்த கட்டுரையினுடைய சாரம், அதாவது அந்த முக்கியமான புள்ளியை நீங்க தொட்டீங்க. இந்த கட்டுரை சொல்வது மிலன் வைஷ்ணவ், மாதவ் கோஸ்லா அரசியலமைப்பு சட்ட நிபுணர்கள், வல்லுநர்கள் கோட் பண்ண விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. இந்த பாஜக அரசுன்றது இனவாத அரசா இருக்கு, அதிகாரத்துவத்தில் வேட்கை கொண்ட அரசா இருக்கு, ரகசியம் காக்கும் அரசா இருக்குன்றத வச்சுதான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. நீங்க அதை எங்க கனெக்ட் பண்றீங்கன்னா, இது இந்த மூன்றுமே ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துவது, அதை தான் இவங்க செய்யறாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இது கட்டுரை சுட்டி காட்டாத இடம் இல்ல. அதுதான், அதை அவங்க சொல்லல. என்னன்னா அதுல அவங்க சொல்லாத காரணம் வந்து இது 4வது ஒரு அம்சம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் சொல்றது ஒற்றை கலாச்சாரம், கலாச்சார பன்மைத்துவத்தை அது ஏற்காது, மொழியை ஏற்காது, கலாச்சார அடிப்படையில் இந்த நாடு பரந்துபட்ட தன்மையை கொண்டதுன்னு ஏற்காது, ஒரே கலாச்சாரம் என்று சொல்லும். இன்னொன்று அவங்க இதனால் அவங்க தவிர்த்தது என்னன்னா, இந்திய தேர்தல் முறையில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சேதங்கள், அதை அவங்க சொல்லலை. இந்திய தேர்தல் முறையை பற்றி, ஏன்னா அவங்க டெமோக்ரஸின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க அதை சொல்லலை, நம்ம முடிவுக்கு விட்டுட்டாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான வழக்கை விசாரிக்குது, தேர்தல் பத்திரங்கள் பற்றினது. அது ஒரு பக்கம் ஊழல் சம்மந்தப்பட்டதுன்னா, இன்னொரு பக்கம் தேர்தல் முறையில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் புழங்குவதை அனுமதிக்கிற ஒரு ஏற்பாடு. பெரும் பணக்காரர்கள் யாருக்கு பணம் கொடுத்தோன்னே சொல்லாம ஒரு கட்சிக்கு பணத்தை கொடுக்கலாம், யார் மூலமாக யாருக்கு வந்ததுன்னு தெரியாது, ஆனா அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு தெரியும், எந்த கட்சி வாங்குச்சுன்னு தெரியும். இதனால் அவர்கள் அடைந்த பலன் என்னன்னு மக்கள் பரிசோதிக்க முடியாது. ஸோ இதை வந்து இந்த கட்டுரை சொல்லலை. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு முறை நேற்று தான் சட்டமன்றத்தில் விவாதமே வந்தது. சட்டமன்றங்களை பலவீனமாக்கும், மக்கள் வாக்கை பலவீனமாக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னா, நான் வாக்களிக்கிற ஒரு அரசு எத்தனை நாள் இருக்கும், அதனுடைய நம்பிக்கையை தீர்மானிப்பது என்னுடைய வாக்கின் பலமா அல்லது அவர்களா, அந்த கட்சி மேல, அதுக்கு மேல இருக்கிற ஒரு கட்சியா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி. அதிகாரத்துவ வேட்கை கொண்ட அரசு அப்படின்னு சொல்றப்ப அவங்க ரெஃபர் பண்றது வந்து ஜம்மு காஷ்மீரை தான் சொல்றாங்க. ராணுவ பலத்தோடு வந்து அவங்க பண்ணிட்டாங்க, அங்க மக்களின் உரிமை நசுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க எந்த இடத்துக்கு நகர்றீங்கன்னா, மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்ற இடத்துக்கு நகரும். ஆமா, நீங்க ஜம்மு காஷ்மீரோட சுருக்கிற, ஜம்மு காஷ்மீருக்கு வந்த ஆபத்து அந்த மாநிலம் சம்பந்தப்பட்டதே கிடையாது. அரசமைப்பு சட்டத்துடைய ஒரு பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் ஒப்புதல் இல்லாமே அந்த மாநிலத்தை யூனியன் பிரதேசம் ஆக்கலான்னு பண்ணியிருக்காங்க. அது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராதா? தமிழ்நாட்டுக்கு வரும். ஏன்னா இதே பாஜக கொங்கு நாடு என்கிற வார்த்தையை பயன்படுத்ததை நாம பார்த்தோம். அதை ஆமா அப்படித்தான் பண்ணுவோம்னு ஆதரிச்சு பேசுனதை நம்ம பார்த்தோம். அப்ப இங்க வந்து இவர்கள் மாநிலத்தை உடைப்பதற்கோ அல்லது ஒரு யூனியன் பிரதேசமாக ஒரு மாநிலத்தை மாற்றுவதற்கோ எதிரிகள் கிடையாது அவங்களோட கொள்கையில. அப்ப இது அப்படி கிடையாது. ரெண்டாவது, இந்த கட்டுரை சிஏஏ விஷயத்துல சொன்னதையும் எடுத்துக்கங்க. சிஏஏ இருக்கு இல்லையா, அது வந்து எந்த இடத்துக்கு நகர்றாங்கன்னா பாகுபாடு காட்டுறாங்க, இஸ்லாமியர்களுக்கு பாகுபாடு காட்டுறாங்க, அது ஜனநாயகத்துக்கு வந்து சரி கிடையாதுன்றது இவங்க சொல்றாங்க. ஆனா அதுலயே என்ன சொல்றாங்கன்னா, 2014க்கு பிறகு பக்கத்து நாடுகள்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்க வரலாம், பாதிப்புன்னு என்னன்னு டிஃபைன் பண்ணலான்னு சொல்றாங்க. நான் ஒரு படி மேல போய் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இலங்கை தமிழர்கள் 2014க்கு முன்பு வந்தவர்கள் உண்மையில போரினால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் இங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இந்த சிஏஏ சட்டம் அவர்களை வசதியாக மறுத்து விட்டது. ஏன்? அந்த சட்டம் மத வகைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதனால். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை ஸ்ரீலங்கா வந்து மத பெரும்பான்மை என்று அது பௌத்த பேரினவாதத்தை முன்வைத்து தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் முன்னெடுத்தது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பல மதங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இனமாக, மொழி அடிப்படையில் தமிழர்கள். அந்த தமிழர்கள் இங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு குடியுரிமை தரலாமா வேணாமா என்கிற விவாதத்தை சிஏஏ உள்ளடக்கல. எனவே அது மொழி அடிப்படையிலும் பாகுபாடானது, மத அடிப்படையிலும் பாகுபாடானது. அது ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்காக அந்த சட்டம் போடப்படலை, உள்நாட்டில் அகதிகளை உருவாக்குவதற்காக போடப்பட்டது. அதுதான் இந்த கட்டுரையில வரல. நான் கூடுதலா சொல்ல நினைச்சது வந்து இந்த ரெண்டு விஷயம் தான். இந்த நாட்டின் தேர்தல் முறை சீரழிக்கப்படுகிறது. நீங்க இவிஎம் எடுத்துங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அது மேல நம்பிக்கை இல்லை என்று கேள்வி எழுப்புறவர்கள் எல்லாருமே முட்டாள்தனமா எழுப்பல, முக்கியமான சில கேள்விகள் சொல்றாங்க. இந்திய ஜனநாயகம் அதனுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய தேர்தல் முறை அதை இந்த கட்டுரை தவிர்த்திருக்கிறது அப்படின்னா, இந்த இவிஎம் தொடர்பான சந்தேகங்களை கட்டுரையாளர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அடிப்படை ஆதாரமும் இன்றி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது அவங்க வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்க, மற்றபடி அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்க முடியாது. மேபி ஒரு இந்த நாட்டுல இருக்கிற பிரச்சனை அந்த கட்டுரையுடைய எழுத்துக்களை தாண்டி இருக்கிறது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் எழுத முடிஞ்சிருக்கு அவங்களால. ஆனா தேர்தல் முறைக்கு வந்திருக்கிற ஆபத்து, இவிஎம் முறைங்கிறது ஒண்ணுங்க. இவிஎம்ல நாம சிபிஎம் உட்பட என்ன கேக்குது, நீங்க வந்து வாக்களிக்கிற இடம்
நம்ம விவிபேட்டுன்னு அதை கண்ணில் பார்க்குற இடம், ரெண்டுக்கும் நடுவில் கண்ட்ரோல் யூனிட் வைங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ரெண்டாவது, வாக்களித்து அந்த கண்ணில் பார்க்குறோம்ல அந்த சீட்டு, அதை ஒரு 50% எண்ணி எங்களுக்கு காட்டுங்க. நாங்கள் போட்ட ஓட்டுக்கள் அதே அடிப்படையில் தான் போயிருக்குன்னு காட்டுங்க. எங்களுக்குன்னா எங்களுக்கு இல்லையே, நாட்டு மக்களுக்கு. ஒரு 10% கூட காட்ட தயார் இல்லை இந்த தேர்தல் ஆணையம். அதுக்கப்புறம் தான் எங்க வருது, தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை பல விஷயங்கள்ல கேள்விக்குள்ளாயிருக்கு. சோ இந்த கட்டுரையோடு உங்கள் கருத்து ஜனநாயகம் குறித்து பேசுகிற போது இதையும் இணைத்து அதை இணைச்சிருந்தா என்ன ஆகும்னா, அவங்க கூடுதலா ஆமா இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து எழுந்திருக்கிறது, இந்த எதிர்க்கட்சிகள் நடத்துகிற போராட்டம் மட்டும் வெல்லவில்லை என்றால் 24க்கு பிறகு ஜனநாயகம் இருக்குமா இல்லையா என்கிற கேள்வியை அவர்கள் வலிமையாக எழுப்பியிருப்பார். இதுல ஒரு ஒரு விவாதமா தான் இருக்கிறாங்க. இந்திய ஜனநாயகம் அவநம்பிக்கையில இருக்கா, அது உயிர்ப்போடு இல்லையா, அது விவாதத்திற்குரியது அப்படின்ற வார்த்தைகள் அங்கங்க. ஏன் இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு நகராம ஒரு கேள்விக்குறியோட போனதுக்கு என்ன காரணம்? இல்ல அது ஏன் அதை வாசகர்கள்ட்ட விட்டுறாங்களா, நீங்க முடிவு பண்ணுங்கன்னு விடுறாங்களா? அது ஒரு தயக்கம் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கருத்து அளவில் மட்டும் செயல்படுகிறவங்களால இருக்கலாம். ரெண்டாவது, எனக்கு தோணக்கூடியது அது ஒரு இன்ஃபரன்ஸ் தான், நான் சொல்றது தான். அதாவது அவர்கள் இந்த நாட்டில் இல்லை, 3 பேருமே இங்க இல்லை, வேறு ஒரு அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டின் அரசியல்ல இரு கட்சிகள் தான், 2 கட்சிகளுக்கு இடையில தான் மோதல். நபர்களை மையப்படுத்தி தான் தேர்தலே. ஆனா நம்ம நாட்டுல நபர்கள் அல்ல, பல கட்சி. நம்ம தேர்தல் முறை வேற, மல்டி பார்ட்டி. அவங்களுடைய பின்னணி இந்தியர்கள் தான், இல்லைன்னு சொல்லல, இங்க இருந்து போயிருக்காங்க. ஆனா இந்த யதார்த்தம் இங்க ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. நீங்க 30%, 28% வாக்கு வாங்கினா கூட எதிர்ப்பு ஓட்டுக்களை சிதறடித்து விட்டால் ஒரு கட்சி ஜெயிக்க முடியும். ஆனா அவங்க கட்டுரையில என்ன ஒரு தொனி வெளிப்படுதுன்னா, இந்துக்கள் எல்லாம் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள்ங்கிற தொனி. அதை நம்ம பேச வேண்டியிருக்கு. அதற்கு முன்பாக இந்த கட்டுரை சொல்லியிருக்கிறது நீதித்துறையில தொடரக்கூடிய அரசின் தலையீடு. அது அவங்க 2 உதாரணம் சொல்றாங்க. அதானி சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கலாம், அயோத்தி வழக்கில் அரசின் தலையீடு இருக்குன்றாங்க. இது ரொம்ப கடினமான பார்வை தான் வைங்களேன். அதையும் சொல்லி அதை ஜனநாயகத்தோடு கனெக்ட் பண்றதை எப்படி புரிஞ்சுக்க? அதாவது ஒன்று அயோத்தி வழக்குல தலையீடு இருக்கோ இல்லையோ, அதாவது அதை நேரடியாக நம்மளால சொல்ல முடியலன்னா கூட அந்த தீர்ப்பு எந்த விதத்திலும் இதற்கு முன்பு வந்திருக்கிற எந்த தீர்ப்புகளோடும் ஒப்பிடத்தக்க அளவில் இல்லை. அதில் குற்றம் நடந்திருக்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நிலத்தை வழங்குவதற்கான நியாயம் இருக்குல்ல, அங்கே கோயில் இருந்ததுன்னு அவங்க சொல்லலை, சாட்சி இருப்பதாக அவங்க சொல்லலை, முழுக்க நம்பிக்கையை மையப்படுத்துகிறாங்க. இந்த நாட்டில் தீர்ப்பு அப்படி சொல்ல முடியுமா? நான் ஒருத்தரை நம்புறேன், நான் ஒருத்தர் குற்றவாளின்னு நம்புறேன், அதுக்காக குற்றம் இழைத்ததாக ஒத்துக்கொள்ளுங்கள்னு சொல்ல முடியுமா? அந்த பிரச்சனை. ஆனால் இந்த அதானி வழக்கு பெருசாக விவாதிக்கப்படலை. அந்த வழக்கு நாட்டின் பங்குச்சந்தை மீதான நம்பிக்கை சரிந்துவிடக்கூடாது என்கிற கவலை தான் அதில் இருக்கே தவிர, இந்த பங்குச்சந்தையின் மீதான சரிவை உருவாக்கிய ஒற்றை கள்ளக்கூட்டாளி ஒரு ஊழல் மையப்பட்ட ஒரு நபர்னு இல்லை. ஊழலை ஒழித்தால், ஊழலை எதிர்த்தால் நாட்டின் மீது நம்பகத்தன்மை வரும்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கல. இந்த ஊழல் குற்றச்சாட்டை உலகம் முழுவதும் கவனிக்க தொடங்கினால் நமக்கு வரக்கூடிய முதலீடு வராதே என்கிற பார்வை வருது. அப்போ அரசு தான் அதுல அழுத்தம் கொடுக்குது, வேற எப்படி இது வரும்? அதை சொல்றாங்க. நிறைவா அந்த கட்டுரையின் தலைப்புக்கே நம்ம வரலாம். பாஜக அரசு மீதான நம்பிக்கை குறைகிறதுனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முன்பு சொன்ன மாதிரி இந்துக்கள் முழுவதும் பாஜகவுக்கு வாக்களிப்பதாக கட்டுரையாளர்கள் நம்புறாங்க. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து அதுல சிறிதளவு நம்பிக்கை குறைந்திருக்கு இந்த அரசின் மீது அப்படின்னு தான் அந்த கட்டுரை முடியுது. அது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை இந்து அல்லாதவர்கள்னு பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு? அவர்களுடைய ஒரு மதத்தில் அவங்களை அடக்க முடியுமா? நீங்கள் விவசாயிகளை விடுங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் மாநில உரிமைக்காக இவ்வளவு குரல் எழுப்புறோமே, எங்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிற கட்சிக்காரங்களை மட்டும் வச்சுக்கோங்க, கட்சிக்காரர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களா? அப்ப இது எதிர்கட்சிகளை குறைத்து மதிப்பிடதா இருக்கு. தவறா புரிஞ்சிருக்காரு. நாங்க மக்கள்கிட்ட போறோம், நாட்டின் தேர்தல் முறையில் சில சிரமம் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இந்த நாட்டின் தேர்தல் முறை ஒரு எதிர்ப்பு வாக்குகளை திரட்ட வேண்டிய கட்டாயத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கு. அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம். நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.